ஆண்டவர் நம்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவரே, என் கூட பேசுங்க, என்னை கொண்டு பேசுங்க, இந்த பிள்ளைகளோடு பேசுங்க. ஆண்டவர், யாரும் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. சொல்லுகிற காரியத்தை சொல்கிறபடியே புரிய கிருபை தாரும். யாரையும் தூங்க விடாதீங்க சுவாமி, ரொம்ப குளிராக இருக்கு. ஆண்டவருடைய கிருபை இந்த இடமெல்லாம் நிரம்பி இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியே போகும் பொழுது தன்னம்பிக்கை உடையவர்களாய் புறப்பட்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை உருவாக்கும் வார்த்தைகளாகவே இருக்கட்டும். இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சில பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு உண்டாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, அல்லேலூயா. இப்போ குடும்ப வாழ்க்கை செய்கிறவர்களை எடுத்துக்கிடுங்க. 80% ஒரு மனிதனை மாற்ற முடியும். 20% அவங்கள மாற்ற நீங்கள் முற்படக்கூடாது. அந்த 80%க்கு மேலே ஒரு 20% இருக்கும்ல, அதில் நீங்கள் எப்போ கை வைப்பீங்களோ உன் வீட்டில் பிரச்சனை 7.5 இழுத்துரும். எல்லா மனிதர்களுக்குள்ளும் வெளியே சொல்ல முடியாத ஒரு 20% இருக்கும். தன்னால் மாற்ற முடியாத ஒரு 20% இருக்கும். அது ஆண்டவரே பொறுத்து கொள்ளுவார். நீங்களும் பொறுத்துத்தான் ஆகணும். இன்னைக்கு நல்ல வாழ்கிற எல்லாருமே பிடிச்சு வாழ்றதில்லை, நாங்கள் பழகிக்கிட்டோம். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், பழகிக்கிட்டோம். இதுதான் வாழ்க்கை, பழகிக்கிட்டோம். இதுதான் மனைவி, பழகிக்கிட்டோம். இதுதான் புருஷன், பழகிக்கிட்டோம். சிலர்லாம் மனைவி கிடையாது, மனைவி மாதிரி. சிலர் புருஷர்கள் கிடையாது, புருஷர்கள் மாதிரி. சிலதெல்லாம் குடும்பமே கிடையாது, குடும்பம் மாதிரி. சிலர்லாம் பிள்ளைகளே கிடையாது, இதெல்லாம் பிள்ளைகள் மாதிரி. என்ன செய்யறது? வாழ்ந்துட்டு தான் போகணும். நாம் பழகி கொள்ளுகிறோம். என்ன செய்கிறோம்? பழகி கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கையை எந்த அளவிற்கு நீங்கள் வடிவமைத்து கொள்கிறீர்களோ அதுதான் உங்கள் வெற்றி. நிறைய ஜெபிக்கிற பலருக்கூடும் வாழ முடியலை. நான் ஓப்பனாக பேசுகிறேன். நிறைய ஜெபிக்கிறார்கள். சில ஆட்கள் எல்லாம் எப்பவும் ஜெபந்தான். இயேசுநாதரே தோத்துருவார் அவன் ஜெபத்துக்கு முன்னாடி. ஆனால் 10 நிமிஷம் அவன் கூட நம்ம டிராவல் பண்ணுனா அடுத்த 11வது நிமிஷம் நம்மளை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் தான் பார்க்கணும். மடப்பயலாக இருப்பான். ஆனால் அவன் ஜெபம் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. இந்தியாவை தாரும்பா, ஆப்பிரிக்காவை தாரும்பா. கழுதை இதெல்லாம் கொடுத்தா எங்கே கொண்டு வைப்பாம்னு தான் தெரில. நான் எல்லாம் சிலர் எல்லாம் நீங்கள் நான் புரியுதா? எல்லாரும் நான் எப்போவுமே அப்படி தான். ஒரு ஆள் இப்படி பார்க்குதுன்னா நான் இந்த ஆளை போய் இப்படி பார்ப்பேன். இது என்னுடைய பழக்கம். ஒரு ஆளை டைரக்டாக பார்த்து பழகவே மாட்டேன். ஒரு ஆள்கிட்ட பிரசங்கத்தை கேட்டு நான் பழகவே மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, மேடை அல்ல வாழ்க்கை. இந்த ஃபிகர் மட்டுமல்ல வாழ்க்கை. இதற்கு ஒரு பின்பகுதி இருக்கிறது. என்னை நிலைப்படுத்துவது. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மரத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது கிளை அல்ல, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற வேர் தான். அப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஐ வெறும் ஜெபத்தில் சாதித்து விடலாம் என்று நினைக்க கூடாது. சில விஷயங்களில் ஜெபம் செயல்படாது. எல்லாத்துக்கெல்லாம் ஜோம் பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம தலைமுடியை நாசம் பண்ணப்படாது. புரியுதுங்களா? ஜோம் பண்ணுவோம், சிந்திப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஐயா, வாழ்க்கையில பலகீனம் இல்லாத மனிதர்களை பார்த்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் பலகீனம் இல்லாத மனிதர்களை சந்தித்திருக்கிறீர்களா? அப்படியானால் எல்லாரும் பலகீனர்கள் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆம். உங்களில் பலகீனத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? ஆமாவா இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் உங்களில் பார்க்கும் பலகீனம் என்ன? மழை பெஞ்ச உடனே சளி வர்றதா? பிரதர், மேடையில் இருக்கிற அத்தனை மனிதர்களிலும் பலகீனம் உண்டு. காரணம், அவன் மாம்சத்தில் இருக்கிறான். சபைக்கு வருகிற அத்தனை மனிதர்களும் பலகீனமானவர்கள். தேவன் அவனை மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில்
நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் சில இயல்கைகள் மரிக்கிறது வரை இருந்து கொண்டே இருக்கும். மாம்சம் இருக்கிறது வரை இச்சை இருக்கும். தோல் இருக்கிறது வரைக்கும் நோவு இருக்கும், வலி இருக்கும். அதெல்லாம் மாற்ற முடியாது. சில பலகீனங்கள் மாற்றக்கூடாது, சில பலகீனங்கள் மாறக்கூடாது. மாறினால் நாம் செத்து போவோம். சில பிரச்சனைகள் நம்மை விட்டு மாறக்கூடாது. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டுன்னு சொல்றிய, சிலதுக்கெல்லாம் முடிவு வந்துன்னா உனக்கு வந்துடும் முடிவு. சில பிரச்சனைகள் மாறக்கூடாது. கோழிக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு. கசப்பு நமக்கு பிடிக்கிறது இல்லை. கசப்பை மட்டும் எடுத்துருங்க, கோழி செத்து போயிடும். அதுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் கோழி உயிரோட இருக்கும். சில பலகீனங்கள் மாறணும், சில பலகீனம் மாறக்கூடாது. சில பிரச்சனைகள் மாறும், சில பிரச்சனைகள் மாறாது. சில பிரச்சனைகளை எதிர்க்கணும், சில பிரச்சனைகளோடு அனுகூலம் பண்ணி ஸ்தோத்திரத்தோட டிராவல் பண்ணணும். அதாவது இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட நிறைய ரகசியங்கள் உண்டு. அதாவது இயேசு நம்மை போல அல்லம்மா, கடலுக்கடியில் இருந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்த பணத்தை கண்டவர் அவர். தன்னோடு இருந்த 12 பேரில் ஒருவன் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று தெரிந்தும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் காட்டிக் கொடுக்க போகிறது இயேசுவுக்கு தெரியும் என்பதை யூதாஸ் தெரியாமலேயே பார்த்து கொண்டார். புரியல. நம்மளா இருந்த அடுத்த பிரசங்கத்தில் யூதாசுக்கு வச்சு வெளுத்திருவான். 3வது பாயிண்ட் அவன் நெஞ்ச பிளக்கிறதான். அல்லேலூயா. அடுத்த திருவிருந்துக்கு ஆம்பளை செத்தாவன். அடுத்த காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்தான்னு அவன் மேல நின்னுட்டு தான் ஆவியில நிரம்புறது. ஆனா இவன் தான் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் அவனோடு இணைந்து டிராவல் பண்ணார் பாருங்க. அதுதான் இயேசு. பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்கிறது எந்த கோளையும் வாழ்வான். பிரச்சனைகளின் உச்சத்தில் ஒருவன் வாழ்கிறான் இல்லையா, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மாறுவதாக, கண்ணீர் மாறுவதாக, கவலைகள் மாறுவதாக, கடன் மாறுவதாக, பேங்கில் இருக்கிற லோன் மாறுவதாக, கரண்ட் பணம் கட்ட முடியாதபடி கார்டு மாறுவதாக. அதெல்லாம் மாறின பிறகு நீ என்னத்துக்கு இருக்க? பிரச்சனையே இல்லாம நான் வாழ்றேன்னா அது வாழ்க்கையே கிடையாது, தெரியுமா? அதுதான் அடிப்படை. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், நம்ம வாழத்தான் போறோம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க பாஸ்டர் எங்களுக்கெல்லாம் பலகீனம் இருக்குன்னீல்ல. நான் சும்மா கேட்டா சொல்லுவீங்களா? நீங்க உங்களில் பார்க்கும் பலகீனம் எது? நீங்க உங்களில் பார்க்கும் பலகீனம் ஒன்று சொல்லுங்க. கோபம். வெரி குட் சிஸ்டர். அம்மா, மோசேயினுடைய பலகீனம் என்ன? கோபம். முதல்ல 2 பேர் ஊர்ல சண்டை போட்டுதானுமே, மாப்பிள்ள விடல, மாப்பிள்ள எல்லாம் சரியாயிரும். உடனே இவன் சவுண்டு போட்ட, நீ விடல மாப்பிள்ள அப்படின்னா. 2 பேர்ட்டையும் சொல்லி பார்த்தா 2 பேர்ல என்ன செய்யல, கேட்கல. உடனே பக்கத்தில் மண்ணட்டி இருந்து தோண்டனா வெட்டி புதைச்சிட்டு அவன் பட்டு வீட்டு போயிட்டான். ப்ராப்ளம் சால்வ். அதாவது ஒருத்தனை கொன்னு ஒருத்தனை உயிரோட வச்சு சமாதானம் பண்றது இல்லை, அது கோழைத்தனம். 2 பேரையும் உயிரோட வச்சு சமாதானம் பண்றானா, அதுதான் லீடர்ஷிப். புரியலையோ? ஐயா, ஒருத்தனை கொன்னு புதைச்சாச்சுன்னு சாண சந்தோஷம் தானே. வீட்டில் 2 பேருக்கு சண்டை, இங்க வாழுங்க. அவனை பிடிச்சி ஒரு ரூம்ல அடைச்சு போட்டாச்சு. நீ ஒன்னை பிடிச்சி நாடு கடத்தியாச்சு. அப்பா வீட்டில் சமாதானம், கர்த்தர் சமாதானம் தந்தார். அதுதான் பேப்பேலும் செய்வானே. ஒருத்தனை ரூம்ல, இன்னொருத்தனை அடுத்த நாட்டில். எவன் செய்ய மாட்டான். அதுக்கு என்னத்துக்கு பாஸ்டர்? அடுத்தவனை பிடிச்சி ரூம்ல அடைக்கிறதுக்கு எதுக்கு காத்திருப்பு ஜபம்? அதுதான் யாரு கோமாளியும் செய்வானே. புரியலையோ உங்களுக்கு?
ஒருத்தனை புதைச்சி ஒருத்தனை காப்பாற்றணும்னா இந்த உலகத்தில் ஒரு பயலும் ஊழியம் செய்ய முடியாது. ஆமா, மேக்சிமம் எல்லா புருஷர்களும் பொஞ்சாதி இல்லாதவளா தான் இருப்பான். எல்லா மனைவிமாரும் புரிச்ச இல்லாத, ஏன்னா யாராவது ஒரு ஆளு தான் புதைச்சிருவோமே நம்ம. அப்படி இல்லை மக்களே. முதல் கோபம் அங்க வந்துச்சா? நீங்க நினைக்கிறீங்க அவர் பிரச்சனையை சால்வ் பண்ணார்னு. இல்லை, கோபத்தினால் தீர்வு கண்டார். நேற்று கோபத்தினால் தீர்வு கண்டார். கோபத்தினால் உண்டான தீர்வு நிரந்தர தீர்வு அல்ல, அது நிரந்தர பிரச்சனைக்கு காரணமா மாறுச்சு. கோபம் ஸ்டார்ட் ஆகுதா? அதே கோபம் யாரிடத்துல வருகிறது? ஆண்டவரிடத்துல வருகிறதா? ஆண்டவருடைய காரியத்தில் வருகிறதா? மோசே உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்லை. தாயின் வயிற்றில் பிறந்தவர்களில் ஆண்டவரை கிட்ட இருந்து நேரடியாக பேசின ஒரு மனிதன் மோசே. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில திருத்த முடியாத, திருந்த முடியாத, சரி பண்ண முடியாத ஒரு கேரக்டர் இருந்தது. அதுதான் அந்த மனுஷனுடைய கோபம். அதுதான் அந்த மனுஷனுடைய கோபம். பளிச்சுன்னு அடிச்சிட்டார், தண்ணி வந்துருச்சு, அதோட முடிஞ்சதா? இல்லையே. 40 நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அங்கிருந்து ஆண்டவரை சமாதானப்படுத்திட்டு கீழே இறங்குறார். இவனுங்களுக்கு கண்டிஷனை பார்த்த உடனே ஆண்டவர் எழுதி கொடுத்தது போட்டு உடைச்சிட்டு அத்தனை பேரும் 40 நாள் உபவாச ஜெபம் முடிச்ச உடனே அடுத்த ஊழியமே கொன்னு புதைக்கிறதா இல்லையா? அவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் இருந்தாரே. அவர் மூலமாய் எகிப்து மாறியது, அவர் மூலமாய் கானான் மாறியது, அவர் மூலமாய் இஸ்ரவேலர்கள் மாறினார்கள். மோசே மாறினாரா? எனக்கு பதில் சொல்லு. மோசே மாறினாரா? எவன் சொன்னா மாறினார்னு? மோசே மாறினாரா? இல்லையே. ஆரம்பத்திலையும் புதைக்கிறதுல கவனமா இருந்தார், கடைசியிலையும் புதைக்கிறதுல கவனமா இருந்தார். அவர் கடந்து சென்ற எல்லா தடமும் பார்த்தீங்கன்னா கலர தோட்டமாவே இருக்கும். தானா செத்தவனும் இருந்தா, இவனா கொண்டவனும் இருந்தா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். சில எல்கைகளில் சில பலகீனங்கள் அனுமதிக்கப்பட்டு தான் பயணிக்கிறது. நீங்க நல்லா கவனிங்க. சில எல்லைகளுக்குள் மாற்றம் வராது. நீங்க ஜெபம் பண்ணி அதை கட்டுப்படுத்தி போகத்தான் பழகணும். இதெல்லாம் ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் ஒன்றும் முடியாது. கொஞ்சம் விவரம் உண்டுன்னா போதும். டேய், சண்டை வர்ற மாதிரி இருக்கு, அப்ப கிளம்பு. இல்லை, நடக்காது. இதெல்லாம் ஒரு நாளைக்கு 21 நாள் உபவாச ஜெபத்தில் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் என் வீட்டில் பிரச்சனை வராம நான் பாதுகாக்கணும், கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, ஆண்டவர் சில பலகீனங்களை மாற்றலையே. ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறார். மோசேயை கூப்பிடும் பொழுது அவர் சொல்றார், மறுக்கிறார், ஊழியத்துக்கு வரமாட்டேன். அவர் சொன்ன காரணம் என்ன? என் வாய் திக்கு வாயும் மந்த நாவும். உண்மையிலேயே ஆண்டவர் இருந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏன் கவலைப்படுகிறாய் மகனே? கமான், டச். எங்க? உடனே அவருக்கு வாய் நம்ம வாயை விட ஒரு 1/2 அடி பெருசாயிரும். ஒரு அற்புதம் தான். இதெல்லாம் செய்தார், அதை செய்ய மாட்டாரா? உன் வாயை நான் மாற்றி விட்டேன். இதை செய்திருக்கலாமே. அவரு அற்புதத்தை மோசைக்கு செய்யல. மோசைக்கு பதிலாக பேச இன்னொருத்தனைத்தான் வச்சார். அப்போ கடைசி வரைக்கும் பலகீனமா அந்த மனுஷனுக்குள்ள. நான் ஆண்டவராக இருந்திருந்தால் இன்னொருத்தனை கூட ஊழியத்துக்கு வச்சு அவனுக்கும் சம்பளம் கொடுத்து அவன் பண்ற ஏழ்றையெல்லாம் சகிக்கிறத விட இவன் வாயை சோமாக்கிட்டு போயிடலாம். அதாவது உதவி ஊழியர்களை வைப்பதனால் வருகிற பிரச்சனை என்ன என்பதை தெரிஞ்சவனுக்கு தெரியும். இன்னொரு ஆரோனை சகிப்பதை விட இவனுக்கு ஒரு வாய் என்ன, உடம்பு மொத்தமும் வாயாக்கி விட்டுறலாம். ஏன்? இதை விட அது ஆபத்து. அது சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனாலும் ஒரு ஆரோன் தானே வேணும், தர்றேன். இன்னொரு ஆரோன் வேணுமா? அதையும் தர்றேன். ஆரோன் 1000 தரலாம். ஆனா உன் வாயில் இருக்கிற பலகீனத்தை மட்டும் நான் மாற்ற மாட்டேன். அதுதான் ஆண்டவருடைய மைண்ட்.
அந்த இடத்துல இவர் என்ன சொல்லுகிறார்? நல்ல பேசுகிற வாயைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாய் அப்படித்தான் இருக்கும், உனக்காக பேசுகிற இன்னொருவனை நான் தருவேன். அப்ப நான் மரிக்கிறது வரை பலகீனனாக இருக்க வேண்டுமா? இருந்துதான் ஆக வேண்டும். இருந்துதான். ஆண்டவரே, என்மேல் உமக்கு இருக்க இரக்கம் இல்லையா? இரக்கம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு வாய் போதும் என்று நினைத்தேன். இந்த வாய்க்கே உலகம் தாங்கவில்லையே மகனே. நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப சொல்லுங்க, மோசேயின் ஜெபம் கேட்கப்பட்டதா? இல்லை. மோசேயின் எதிர்பார்ப்பு நிறைவேறினதா? இல்லை. மோசேயை ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்தினாரா? இல்லை. ஆனால் மோசேயை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்தை செய்தாரா? செய்தார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், சில காரியங்கள் ஜெபத்தினால் மாற்றத்தக்கதல்ல. அது அப்படித்தான் இருக்கும். சொல்லுங்க, அது அப்படித்தான் இருக்கும். சொல்லுது புரியுதா மக்களே? நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம மைண்ட்ல இருந்து தான் நம்மளை பார்க்கிறோம். ஆனால் ஆக்சுவலி அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மைண்ட்ல இருந்து பார்க்க கூடாது. நீங்க என்னைக்குமே அவரை போல் ஆகணும்னு நான் சொல்ல ஒரே காரணம், அப்பந்தான் உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்கிற பார்வை சரியா இருக்கும். இந்த உலகத்துல நம்ம வேற யார மாதிரி ஆகக்கூடாது. ஏசப்பாவை மாதிரி தான் ஆகணும். அவரை மாதிரி நம்ம மாறினா மட்டும்தான் நம்ம பிரச்சனைகளை நம்ம அவரை மாதிரி பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? பவுல் என்ன சொல்லுகிறார்? பலகீனத்தை உணர்கிறார். இப்போ ஆண்டவர்ட்ட சொல்லுகிறார், இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு, முடிஞ்சா இதை மாத்துங்கன்றார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கழுத அது இருக்கட்டு, கிருபையை கழுத்தாருன்ற. கடைசி வரைக்கும் ஏம்மா பவுலின் உருமால்கள் அற்புதம் செய்தது. பவுலின் உருமால்கள் அற்புதம் செய்திருக்க அவர்கிட்ட ஒரு உருமாலா இருந்திருக்கும். ஆனா உன் வீட்டில் எத்தனை கர்ச்சிப்பு இருக்கு? நல்லா சிரிக்கிறியல்ல? நேத்தைக்கு ராத்திரி, முந்தானேத்து ராத்திரி இந்த பிரசங்கத்தை எடுத்து லூஸ் மாதிரி இருந்து 2 மணிக்கு சிரிச்சிருக்கேன். நான் சிரிச்ச மீதி சிரிக்க வேணாம், சிரிச்சே ஆகணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் உன்கிட்ட பலகீனம் இருக்கு, நான் உன் பலகீனத்தை மாற்ற மாட்டேன். பவுலின் சில ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. பவுலுக்கு ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே, கேட்கவே இல்லை. மோசேயின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? சில பகுதிகளில் கேட்கவே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் கேட்கும் சில காரியங்களில் செவி கொடுக்காத சில எல்கைகளை கர்த்தர் வச்சிருப்பார். கண்டிப்பா வச்சிருப்பார், வச்சிருக்கணும். அல்லேலூயா. இப்ப பலகீனம் இருக்கு. இப்ப சொல்றார் கிருபை தாரே, கிருபையுள்ள பலகீனம். இப்போ இதுவரைக்கும் பலகீனம் இருக்கு, இப்ப பிளஸ் என்ன இருக்கு? கிருபை இருக்கு. இப்ப பவுல் யார்? கிருபையுள்ள. கிருபையுள்ள. இங்க நிறைய பாத்திரங்கள் அப்படித்தான் இருக்கு. பலகீனமுள்ள கிருபை உள்ளவர்கள், கிருபையுள்ள பலகீனர்கள், அப்படித்தான் வச்சிருக்கார். அப்ப சில இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவங்கள். இன்னைக்கு நீ கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சில இயல்கைகளில் அவர் அனுமதிச்ச சில காரியத்தை வச்சிருப்பார். அந்த இடத்துல நம்ம எப்படி கையாளணும், அதுதான் இன்னைக்கு செய்தி. இதுவரைக்கும் நம்ம அதை ஆரம்பிக்கவே இல்லை. அல்லேலூயா. நான் பயப்படுகிற பலகீனத்திற்கு சில பரிசுத்தவான்கள் பயப்படலை. நான் சில பலகீனங்களை வேண்டான்னு சொல்றேன். ஆனா சில பலகீனர்களை பரிசுத்தவான்கள் அதை இருக்கட்டும் தாங்கன்னு இருக்காங்க. நான் எடுத்துருங்கன்னு சொன்ன சில பலகீனத்தை கொடுத்துருங்கன்னு சில பரிசுத்தவான்கள் கேட்டிருக்காங்க. நான் எது வேண்டாம்னு சொல்றேனோ, எது மாறணும்னு 13 நாளா நான் உபவாசம் பண்றேனோ, அதை வேண்டான்னு சொல்றதுக்கு, மாறணுங்கிறதுக்கு நம்ம உபவாசிக்கிறோம். சில பரிசுத்தவான்கள் அது இருக்கட்டும்னே உபவாசம் பண்ணி இருக்கான். வேதத்தை படிக்கும் பொழுது உண்மையிலே சொல்லவா, அநேக நேரங்களில் நம்ம நத்திங்னு தெரியுதுனே.
நம்ம இன்னும் நமது வாழ்க்கையில் நிறைய படிக்கணும். அல்லேலூயா. அக்கா, இனி எவ்வளவு ஜோம் பண்ணாலும் சில பிரச்சனை மாறாதுக்கா, மாறவே மாறாது. அல்லேலூயா. மாறாது மக்களை, மாறாது. அங்கிள் சொல்றேன், மாறாது. அதுக்குன்னு சொல்லி நீ அழிஞ்சு போவேன்னு சொல்லி கேட்கிறியா? நீ அழிய மாட்டேன். கிருபையுள்ள பலகீனனாய் இந்த உலகத்தில் வாழ்வான். அதான் அடிப்படை. அது கண்டிப்பா நான் 100% ஸ்பிரிச்சுவலா பேசுறேன். நான் சிரிச்சுக்கிட்டே தான் நான் பேசுறேன். இந்த செய்தி முடியும் பொழுது உங்களுக்கே தெரிய வரும். பலகீனம் வேண்டாப்பா, பிரச்சனை வேண்டாப்பா, கஷ்டங்கள் வேண்டாப்பா, கண்ணீர் வேண்டாம்ப்பா அப்படின்னு நம்ம ஜோம் பண்றோம். ஆனா அதையே பெருமையா நினைச்ச ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்காங்க. படிப்போமா? டேக் யுவர் பைபிள். தேங்க்யூ. எல்லாரும் உங்க டைரி எடுங்க, உங்க பேனாவை எடுங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எழுதுங்க. 9ஆம் வசனம். முதல்ல எழுதிக்குவோன்னே, முதல்ல அப்புறமா படிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9, 12:5, 11:30. இந்த 3 வசனத்தை எழுதுங்க. 2 கொரிந்தியர் சாப்டர் 12 verse 9, 12 verse 5, 11:30. சரி, இப்போ ஒன்னா படிங்க. ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இந்த வார்த்தையை ஒன்று கவனிங்க. கடைசி வேட எல்லாரும் சொல்லுங்க. நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஒரு முறை கூட சொல்லுங்க. நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஒரு முறை கூட சொல்லுங்க. நான் எந்த பலகீனத்தை கேவலமா நினைக்கிறேனோ, நான் எந்த பலகீனத்தை கேவலமா நினைக்கிறேனோ, இப்ப இந்த மேடையில் எழுப்பி நிற்கிறேன், என்னால பிரசங்கம் பண்ண முடியல, தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணி எல்லாரும் என்ன இவன் அப்படின்னு நீங்க தப்பா என்ன பேசுறீங்கன்னு வைங்க, அது எனக்கு கேவலம் தானே, அது எனக்கு கேவலம் தானக்கா. ஆனா இன்றைக்கு நான் எதை கேவலமாக நினைக்கிறேனோ அதை அவர் எப்படி பார்த்திருக்கிறார்? சந்தோஷமாய் மேன்மை பாராட்டி இருக்கிறார். நான் பலகீனத்தை வேண்டாம்ன்றேன், பலகீனத்தை சொல்ல வெக்கப்படுதேன். நான் என்கிட்ட இருக்கிற பலகீனத்தை 4 பேர் அறியக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கேன். ஆனா நான் எந்த பலகீனத்தை தாழ்வாக நினைக்கிறேனோ அதே பலகீனத்தை ஒருத்த மேன்மையா நினைக்கிறான் பாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கிட்ட அந்த பலகீனம் இருக்கிறதை, என்னிடத்தில் அந்த பலகீனம் இருக்கிறதை நான் கேவலமா நினைக்கிறேன். அதே பலகீனம் அவரில் இருக்கிறதை அவர் பெருமையா நினைக்கிறார். அதுதான் பார்வையில் உள்ள வித்தியாசம். இப்ப 4 பேருக்கு முன்னால நான் படிக்காத ஒருவனா நிக்கிறேன், எனக்கு கூச்சமா இருக்கு 4 பேர் முன்னாடி நிக்க. ஆனா அவர் என்ன சொல்லுகிறார்? ஏன் நான் படிக்காததை பெருமையா நினைக்கிறேன் பான்றார். நீங்களும் நானும் எதை கேவலமா தரமற்றதா பார்க்கிறோமோ அதே பலகீனத்தை அவர் எப்படி நினைக்கிறார்? மேன்மையா நினைக்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். பிரச்சனைகளில் அல்ல பிரச்சனை, பிரச்சனையை பார்க்கும் பார்வையில் தான் பிரச்சனை. புரியல? பிரச்சனைகளில் அல்ல பிரச்சனை, அந்த பிரச்சனையை பார்க்கும் பார்வையில் தான் பிரச்சனை. நாம் என்னுடைய பலகீனத்தை பிரச்சனைக்குரிய ஒன்றாய் பார்க்கிறேன். அதே பலகீனத்தை பவுல் எப்படி பார்க்கிறார்? மேன்மையான ஒன்றாய் பார்க்கிறார். மக்களை, பிரச்சனை அல்ல பிரச்சனை, பிரச்சனையை பார்க்கும் பார்வைதான் பிரச்சனை. ஒரு அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை படிங்க. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க.
நம்ம எல்லாம் பிரதர் உங்களை குறித்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன். நான் இல்லடா, சும்மா சொன்னேன். எம்எஸ்சி படிச்சிருக்கேன். எனக்கு ஆண்டவர் கிருபையா ஒரு 10 ஏக்கர் நிலமும் ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் தந்திருக்கார். ஒரு 3 கார் வச்சிருக்கேன். நல்ல பிசினஸ் பண்றேன் இப்படி சொல்றார். ஆனா அவர்கிட்ட கேட்டா சொல்லுவார், 2 நாளா முட்டி வலி, குடல்ல ஒரு சின்ன வலி, கண்ணு கொஞ்சம் பார்வை குறைவு, பெரிய அளவு பிரசங்கம் பண்ண வராது, என்ன ஒரு பயிலும் வீட்டில் யாத்த மாட்டேங்க. நான் எதை பெருமையா நினைக்கிறேனோ அது அவருக்கு பெருமை அல்ல. இவரிடத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா தன்னுடைய பலகீனத்தை தான் வெளியே சொல்லுவாரே தவிர தன்னுடைய வெற்றியின் பகுதிகளை மறைத்து தன் பலகீன பகுதிகளை அறிக்கையிட்டு வாழ்ந்தவர்கள். சொல்லுது புரியுதா மக்களே? நம்ம வாழ்க்கையில நமக்கு எத்தனை மார்க்குன்னு தங்கச்சிட்ட கேட்டா இங்கிலீஷுக்கு 100 தமிழுக்கு கேட்டுப்பார் அவ யாருன்னு தெரியும் 35 நம்ம 35 சொல்ல மாட்டோம். கண்டிப்பா கேட்டாதான் 35 வரும். ஆனா கேட்ட உடனே எதுதான் வரும்? 100 தான் வரும். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? 100 அல்ல என்னுடைய பலன், 35 தான் என்னுடைய பெருமை என்கிறார். அல்லேலூயா. தோல்விகள் தோல்விகளில் அல்ல, தோல்விகளை பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது. இனி 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிங்க. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் மேன்மை பாராட்டுறதா இருந்தா எதை குறித்து தான் பாராட்டுவேன்? என் பலவீனத்தை குறித்து. அல்லேலூயா. ஒன்னு சொல்லிக்கிடுங்க, நம்முடைய பலகீனங்களை சொல்லுவதற்கு நாம் வெட்கப்படவும் கூடாது, அஞ்சவும் கூடாது. அல்லேலூயா. உலகத்தான் பலகீனத்தை மறைச்சு எது ஸ்ட்ரெங்தோ அதை சொல்லி வாழ்வான். ஆவிக்குரியவன் எது வெற்றியோ அதை மறைச்சு தன் பலகீனத்தை சொல்லி வாழ்வான். அதுதான் ஆத்மீகம். அல்லேலூயா. அதற்கு காரணம் உண்டு. சொல்றேன், சொல்லியாச்சா? இனி 2 வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 12:10 படிங்க. 10 படிங்க. அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். அதான் கொஞ்ச நேரமே நான் சொன்னமில்ல, கிருபையுள்ள பலகீனன். யாரு? நான் பலகீனனா இருக்கும் பொழுதே யாராத்தான் இருக்கேன்? பலகீனமுள்ள பலவான். பலகீனமுள்ள பலவான். இதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டிமா. பலகீனமுள்ள பலவான், பலகீனமுள்ள பலவான், கிருபையுள்ள பலகீனன். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க 100% பலவானா இருக்கணும்னு நினைச்சா ஒண்ணு நடக்கணும். உங்க மூக்கில் என்னைக்கு பஞ்சு சொருவானோ அன்னைக்கு நீங்கள் பூரண பலவான். உங்கள்கிட்ட பலகீனமே இருக்காது. நீங்க உயிரோட இருக்கிறது வரைக்கும் பலவீனமுள்ள பலவான், கிருபையுள்ள பலவான். இப்படித்தான் வாழ முடியும். இதுக்கு மேல மிஞ்சி வாழ்வதற்கு நீ உபவாசம் பண்ற, உன் குடலு நாசமா போகிறத தவிர 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு மேல ஒரு பாஸ்டர் இதோ வருகிறதுன்னு சொன்னா ஒன்னி உனக்கு பசி வரும், இல்லைன்னா அவர் பிரசங்கம் கேட்டு உறக்கம் வரும், வேற ஒண்ணும் வராது. கைகளை உயர்த்தி வரலையா? எம்மா கிருபையுள்ள பலகீனனாக இருந்தும் பலவானாய் வாழ்கிறவன். தட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பிரச்சனை இல்லாம வாழ யாராவது உங்களை கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா அப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இல்லை. இயேசு சொன்னார், 100 துன்பத்தோடு கூட தருவேன். பிரச்சனையும் இருக்கும், பாடுகளும் இருக்கும், நன்மையும் இருக்கும். அல்லேலூயா. ஏன் அதுக்கு காரணம் சொல்றேம்மா, நிறைய பிள்ளைகள் சபையில தேவ தூதர்களை போல இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தடுமாற்றம் நிறைந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. நிக்கல. அதான் பிரச்சனை. ஏன் இப்படி பிரசங்கம் பண்ண வேண்டிய விதம் வருகிறது? மக்களை, பிரச்சனைக்கு சால்வை கேட்காத, கிருபையை கேளு. நம்ம போகிறது கரடு முரடான பாதைன்னு தெரிஞ்சிருச்சு.
இப்ப பாதையை வேற ரோடு போடும் ஆண்டவரே என்று கேட்பதை விட நல்ல ஒரு ஷூ வாங்கி தாரும் ஆண்டவரே. அவ்வளவு. நம்ம என்ன சொல்றோம்? பஞ்சாயத்து பிரசிடண்ட் ரோடை போடுவீராக, ரோடை போடுவீராக, ஜேசிபி அனுப்புவீராக, கிட்டாச்சு கிளீன் பண்ணுவதாக, விடுதலை தருவீராக, போவதாக. ஒன்றும் வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டு. 2 ஒரு ஜோடி செருப்பு வாங்கி தருவீராக. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திலையும் எத்தனை ஜோடி செருப்பு வாங்க முடியுமோ வாங்கிக்கும். சுடுதண்ணிக்குள்ள கை போட வேண்டியது வருது, சுடுதண்ணி மாறுவதாக ஒரு கிளவுஸ் வாங்கி தருவீராக. இந்த 21 நாட்களும் பிரச்சனை மாறுவதற்கல்ல, நான் அந்த பிரச்சனையை தாண்டுகிற நாட்களாக மாறும். அல்லேலூயா. அதற்கு நான் இன்னும் வளர வேண்டியது இருக்கிறது. நான் இன்னும் வளர்ந்தா சரியா போகும். இப்போ 1ஆம் கிளாஸுக்கு போனப்ப எழுதுனமா, அன்னைக்கு எழுதுனப்ப நம்ம பட்ட பாடு நமக்கும் தெய்வத்துக்கும் தெரியும்னே இல்லையா? அன்னைக்கு மட்டும் கண்டுபிடிச்சவன் நம்ம கையில கிடைச்சிருப்பான்னா அவனுக்கு ஒரு ஊ போட்டுருவோம். ஆனா இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம். வளர்ந்துதா இல்ல, அன்னைக்கு அந்த கஷ்டமா இருந்து இன்னைக்கு அந்த ரொம்ப நிசாரமா இருக்கு. போடுறதுக்கு இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறது இல்ல. அப்படித்தான் இருக்கு, நான் வளர்ந்திருக்கேன். பிரச்சனை அப்படித்தான் இருக்கு, நான் வளர்ந்திருக்கேன். பாடுகள் அப்படித்தான் இருக்கு, நான் வளர்ந்திருக்கேன். எந்த மாற்றமும் இல்லை. யாருமே பிள்ளைகள் போடுறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு சுழிய குறைப்போம்னு குறைச்சானா? இல்லையே. அப்படித்தான் இருக்கு, நான் வளர்ந்துட்டேன். பாடுகள் அப்படித்தான் இருக்கு, நான் வளர்ந்துட்டேன். அன்னைக்கு இந்த படி ஏறதுக்கு ரொம்ப யோசிச்சேன். படி அப்படித்தான் இருக்கு, நான் வளர்ந்த பிறகு படியை மிதிக்காமே ஏறி வந்துடுது. 2 நாளைக்கு முன்னால இல்ல ஒரு 3 நாளைக்கு முன்னால மேல் மாடிக்கு போகிறதுக்கு நாங்க ஏறிட்டு இருக்கோம். என் கூட ஒரு சின்ன பையன், நான் ஒத்த படியா ஏறுறேன், அவன் 4 படியா ஏறுறான். படி 2 பேருக்கும் ஒண்ணுதான். அவன் காலை நீட்டி தூக்கி வச்சுட்டு அவன் போறான். நம்ம என்ன சொல்லுவான்? வேண்டாம், ஜஸ்டின் மோசஸ் 2 பிள்ளைகள் கிடக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆச்சு, ரத்தத்தால ஜெயம், அதனால சொல்லி அடக்கி வாசி. அவன் படிய பார்க்கிற விதம் வேற, நான் படிய பார்க்கிற விதம் வேற. ஆனா நான் ஏறிட்டேன். என் கூட வந்த இன்னொரு சகோதரனும் அவன் மனைவியும், பாஸ்டர் நீங்க மேல போங்க, நாங்க கீழே நின்று கொண்டிருக்கிறோம். அவனால ஏறவே முடியல. ஒருத்தன் 4 அடி எடுத்து வச்சு ஏறுறான், ஒருத்தன் ஒத்தையா ஏறுறான், ஒருத்தன் முடியாம கீழே இருக்கிறான். படி ஒண்ணுதான். நீ அனுபவிக்கிற அனுபவம் வேற, நான் அனுபவிக்கிற அனுபவம் வேற, அவன் அனுபவிக்கிற அனுபவம் வேற. மாற்ற வேண்டியது படியே அல்ல, மாற்ற வேண்டியது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. பரீட்சையே இல்லைன்னா நான் ஜெயிச்சனா தோத்தனான்னு தெரியாம போயிருமுக்கா. கழுதை இருக்கட்டு, நம்ம கொஞ்சம் படிப்போம். ஆமே. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? அமை துன்பங்களிலும். அந்த 10ஆம் வசனத்தோடு படிங்க, 10ஆம் வசனத்தோடு படிங்க. 2 கொரிந்தியர் அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலம் உள்ளவனா இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், எப்படி பலகீனங்கள், அடுத்து நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்ணிலும் நான் பிரியப்படுகிறேன். இன்னும் வரட்டும்னு சொல்றேன். எப்படி 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 நான் சொல்றது புரியுதா தங்கச்சி? பாடுகள் தானே. இப்ப 8 கிலோ இருக்கு, 2 கிலோ கூட தா, 10 இருக்கட்டுங்களது. அப்படித்தானே அவர் சொல்லுகிறார். பலகீனங்களில் பிரியப்படுகிறேன், அடுத்து நிந்தையில் பிரியப்படுகிறேன், நெருக்கத்தில் பிரியப்படுகிறேன், துன்பத்தில் பிரியப்படுகிறேன், இடுக்கண்களில் பிரியப்படுகிறேன். அப்போ சொன்ன பவுல பார்த்து, உண்மையிலே நீ மனுஷன் தானா? அல்லேலூயா. அப்ப அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இதற்கு பின் இருக்கிற பயனை நீ அறிந்திருந்தால்
பலகீனம் வாழ்க்கை முழுவதும் தேவை என்று நீ ஜெபித்திருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன் மக்களே, என் வாழ்க்கையில் இந்த பகுதியை நான் நேற்று முன்தினம், நான் பல முறை இதை படிச்சிருக்கேன், நான் ஜெபிச்சிருக்கேன் இதில். பட் நேற்று முன்தினம் என்னை ஆண்டவர் ஆமீன் இதிலிருந்து என்னை கற்றுக் கொடுத்த பொழுது நான் ஆண்டவரை பார்த்து மனம் திறந்து சொன்னேன். நான் அடிக்கடி முன்னாடியே சொல்லுவேன், நான் சாகிறது வரைக்கும் டெய்லி அழுகிறதற்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கணும் ஆண்டவரே. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு காலமும் நீங்கள் எனக்கு தரக்கூடாது. டெய்லி எனக்கு அழுகிறதற்கு ஒரு பிரச்சனை இருக்கணும்னு நான் சொல்லி ஜோம் பண்ணுவேன். பட் இந்த வார்த்தையை நான் படித்த பொழுது ஆமீன் ஸ்தோத்திரம், ஆமீன் அது இருக்கட்டும் என்று சொல்ல தோன்றவில்லை, இன்னும் வரட்டும் என்று சொல்ல தோன்றுகிறது. அக்கா உண்மையிலேயே இந்த செய்தி ஆரம்பத்தில் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு காரணம் உண்டு. இன்னொரு வசனம் கூட சொல்லுங்க பாரு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். 2 கொரிந்தியர் 13:9. நாங்கள் பலவீனரும் நாங்கள் பலகீனர்கள் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். இன்னைக்கு வேற, நீ பலகீனனா நான் பலவானா இருந்தா ஹாப்பி. இன்னைக்கு எப்படி? நீ பலகீனனா நான் பலவானா இருந்தா ஹாப்பி. ஆனா பவுலுக்கு என்னது? நான் பலகீனனும் நீங்கள் பலவான்களாய் இருப்பதனால் சந்தோஷம். தான் பலகீனனாய் இருப்பது பவுலை துக்கப்படுத்தவில்லை, சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. இப்ப நான் அவரிடத்துல கேட்கிறேன், பலகீனத்துல உமக்கு அவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? அவ்வளவு சந்தோஷத்திற்கு காரணம் என்ன? ஒன்னு சொல்லுகிறேன், பலகீனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்முடைய ஜீவிதங்களில் பல வருஷமாய் விலகாதிருக்கும் சில பலகீனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். அக்கா முடியுமா? கஷ்டம்தான். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்திலே ஆகிலும் ஒரு மாற்றம் வராதா என்று டைரியில எழுதி ஜெபித்து விட்டு முத்தமிட்டு டைரியை கொண்டு நடக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இனியாகிலும் பிரச்சனை வரட்டும் என்று சொல்லுகிறாரே, இவனெல்லாம் மனிதனா? வந்துதானே. அல்லேலூயா. அக்கா சில பிரச்சனை மாறி இருக்கணும்னா நீ வந்த அன்னைக்கே மாறி இருக்கணும். சில பிரச்சனை மாறக்கூடாது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் ஆவியானவரிடத்தில் கேட்ட கேள்வி, ஏன் பலகீனத்தில் சந்தோஷப்பட்டாக? ஏன் பலகீனத்தை பிரியப்பட்டாக? தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில பலகீனங்களை வேண்டாம் என்று ஏன் இவர்கள் சொல்லவில்லை? தங்கள் வாழ்க்கையில் இருந்த சில பிரச்சனைகளை வேண்டாம் என்று ஏன் சொல்லவில்லை? இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? ஒரு ஆமேன். இந்த செய்தி முடிச்சு உங்க மனதிற்குள்ளே பலகீனங்களுக்காக ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் இந்த 13வது நாள் ஜெயித்து விட்டது என்று சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லிவிட்டால் கிறிஸ்தவ ஜீவிதம் உங்களில் ஆரம்பித்தது என்று சொல்லுவேன். அல்லேலூயா. நான் கவனிக்கிறேன், நீர் ஏன் பலகீனத்தில் பிரியப்படுகிறீர்? நீர் ஏன் பலகீனத்தில் மேன்மை பாராட்டுகிறீர்? நீர் ஏன் பலகீனத்தை சந்தோஷமாய் நினைக்கிறீர்? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல காரியம் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1. கொஞ்சம் பின்னால போவோம். அங்கதான் நிற்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் பாயிண்ட் நம்பர் 1. நம்ம ஏற்கனவே படிச்சோம். 9ஆம் வசனத்தை எழுதுங்க, படிங்க பார்க்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தையை அப்படியே வச்சுக்கிடுங்க. பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் பலன் பூரணமாய் விளங்கும். அடுத்த வார்த்தையை படிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. விட்டுருங்க அண்ணே, நாம் பலகீனனா இருக்கிறதுனாலதான் என் மேல கிறிஸ்துவின் வல்லமை தங்கி இருக்கு. இல்லைன்னு வை, குப்பையா இருப்ப. இதுக்கு முன்னாடி
புரியல? பலகீனம் வேண்டான்றால. நீ பலகீனனா இல்லை, ஆரோக்கியமான ஒருவனாய் இருந்தால் நம்முடைய சிரசில் இந்த கிறிஸ்துவின் வல்லமை வந்துதான் போயிருக்கும். அந்த பலகீனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவின் வல்லமை வந்துச்சு. அது நம்ம மேல தங்கி இருக்க காரணமே நீ பலகீனனாய் இருக்கிறதுனால. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? இப்ப சொல்லுங்க, யாரா இருக்கணும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது நீ இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒருவனாக நான் இருக்க வேண்டுமானால் நான் என்னிடத்தில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 10 பேர் பிரசங்கம் பண்ணிட்டா நான் 11வது ஆளா பிரசங்கம் பண்ணக்கூடாது. நான் ஒரு இடத்துல எழும்பி நின்றால் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டே ஆகணும். நான் ஜெபிக்கிறேனா இல்லையானே? நான் ஜெபிக்கிறேனா இல்லையா? அந்த கிறிஸ்துவின் வல்லமை என்னிலிருந்து வெளிப்படணும்னா, அந்த கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கணும்னா, நான் மரிக்கிறது வரைக்கும் பலகீனனாக இருந்தால் தான் முடியும். ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்றோம்ல, இது இல்லையே அது இல்லையே, நான் அடிக்கடி சோர்ந்து போறேனே, நான் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்லையே, நான் எதிர்பார்க்கிற ஜப வாழ்க்கை இல்லையே, நான் எதிர்பார்க்கிற தீர்மானத்தில் என்னால் நிற்க முடியலையே, நான் ஒரு பலகீனனா இருக்கனே, நான் எல்லாம் இதுக்கு லாயக்கே இல்லைன்னு நீ சொல்ற. என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்றேன், ஆனால் நீ பலகீனனா இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவின் வல்லமை உன்னிடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பலகீனனாய் இருப்பது நல்லது. அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறேன், நான் பலகீனங்களில் பிரியப்படுகிறேன், நான் பலகீனங்களில் மேன்மை பாராட்டுகிறேன், நான் பலகீனங்களில் சந்தோஷப்படுகிறேன். காரணம் என்ன? என் வல்லமை அல்ல என்னிலிருந்து வெளிப்பட வேண்டியது, கிறிஸ்துவின் வல்லமை. இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்க சபையில், உங்க ஊழியத்தில், உங்க வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படணும்னு யார் யார் விரும்புறீங்க? உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படணும். அப்ப சில பலகீனம் உள்ள இருக்கத்தான் செய்யும். நீங்க பலகீனனா இருந்தா தான் அது முடியும். நீங்க பலகீனர்களா இருந்தா தான் முடியும், இருக்கத்தான் முடியும். இல்லைன்னா நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் யூஸ்லெஸ்ஸா மாறிடுவோம். யூஸ்லெஸ்ஸா மாறிடுவோம். நாம் பலகீனனா இருக்கிறதுனால தான் மக்களே இந்த பைத்தியக்காரன் உலகமெல்லாம் சுத்தி வார. எனக்கு மட்டும் 4 எழுத்து தெரிஞ்சிருந்தா எனக்கு பாயிண்ட் தான் கொடுத்திருப்பார். என் வாயை பயன்படுத்தி அவர் பேசி இருக்க மாட்டார். நம் பலகீனனா இருக்கிறதுனால தான் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் வெளிப்படுகிறது. அப்ப இப்ப நான் சொல்றேன், அப்படி பலகீனனாவே இருந்துட்டு போறேன். என் வீட்டில் உங்க வல்லமை வெளிப்படட்டும், என் படிப்பில் உங்க வல்லமை வெளிப்படட்டும், என் ஊழியத்தில் உங்க வல்லமை வெளிப்படட்டும், என் வீட்டுக்குள்ள உங்க வல்லமை வெளிப்படட்டும். நான் பலகீனனாவே இருந்துட்டு போறேன். நாம் ஆரோக்கியமா இருந்தாலும் உங்க வல்லமை இல்லைன்னா ஒண்ணும் இல்லையே. அப்ப நான் பலகீனனாவே இருக்கிறேன், உங்க வல்லமை வெளிப்படட்டும். அல்லேலூயா. அதனாலதான் சிலருடைய வாழ்க்கையில சில பகுதிகளை விடுதலைக்கு நேராய் நடத்தினவர் சில பகுதிகளை விடுதலையாக்கவே இல்லை. சிலதை தந்தவர் சிலதை தரவில்லை. சிலதை கொடுத்தவர் சிலதை இன்னும் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்றால், நீ அப்படி இருந்தால்தான் அவருடைய வல்லமை உன்மேல் தங்கி இருக்கும். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? பலகீனங்களுக்காக வேண்டாம் பியலா, ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? நிறைய பேருக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நேரம் போகும்போது இன்னும் நல்லா புரியும். அல்லேலூயா. பலகீனனா இருந்தா தேவ வல்லமை வெளிப்படும். பலம் உள்ளவர்களாய் இருந்தால் தேவ வல்லமை வெளிப்படாது. நீங்க பலம் உள்ள
தேவ வல்லமை இல்லாதவர்களாய் வாழ விரும்புகிறீர்களா, பலகீனர்களாய் கிறிஸ்துவின் வல்லமை உள்ளவர்களாய் வாழ விரும்புகிறீர்களா? அண்ணே சொல்லுங்க சொல்லுங்க. நான் பலகீனனா இருந்துட்டு போறேன், தேவ வல்லமை வெளிப்பட்டால் போதுமானது. அல்லேலூயா. சொல்லு சரிதானே? பாருங்க, பவுல் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல, பல பல அபிப்பிராயங்கள் இருக்கு. ஆனா இவர் பலகீனமா இருந்துட்டு ஒரு தங்கச்சி, உன் பேர் என்ன? இவ்வளவுதான். என்னம்மா? ஜெனிஃபர். ஜெனிஃபர் சொல்ற, அங்கிள் என் வீட்டு பக்கத்துல உங்க மாமா பேரை சொல்லு. ஜெனிஃபர் மாமா பேர் என்ன? ஏன் உனக்கு தாய் மாமா இருக்காரா? இல்ல. அப்ப அத்தையோட புருஷன் இருக்காரா? அவரை சொல்லு. யாரு? தெரியல செல்லம். நந்தினியா? ரஞ்சிதா? இரக்கம் உண்டாகட்டும். இப்போ பேதருக்கு உடம்புக்கு முடியல, பவுலுக்கு உடம்புக்கு முடியல, படுத்த படுக்கையா கிடக்கிறார். ஆனா அவரிடத்துல என்ன இருக்கு? கிறிஸ்துவின் பலம். அவர் எப்படி இருக்கிறார்? பலகீனன். இப்போ உன் பேர் மறந்து போச்சு, அவன் மாமா ரஞ்சித்துக்கு உடம்பு முடியலன்னு வந்து சொல்றா. இப்ப பவுல் சொல்றார், எப்பல எனக்கு முடியல பார்த்துக்க, எனக்கு அவ்வளவு தூரம் வர முடியாது, நீ ஒண்ணு பண்ணு, இந்த கர்ச்சீப்பை எடுத்துட்டு போய் மாமா மேல போட்டு, இந்த கர்ச்சீப்பை எடுத்துட்டு போய் மாமா மேல போட்டு, என்னால வர. இப்போ பலகீனன் வீட்டுக்குள்ள இருக்கான், பலகீனனுடைய கர்ச்சீப்பு கிறிஸ்துவின் வல்லமையை வெளிப்படுத்துது. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, பவுல் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா, அவர் கர்ச்சீப்பை அற்புதம் செய்துன்னு. பவுல் சொல்லுவார், போடா எந்திரிக்க முடியாம கிடக்க, நான் பலகீனனாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருந்து வருகிறேன். இங்க வருமா, நீ பலகீனனா இருந்தா உன் கர்ச்சீப் செய்யும், நீ பலமுள்ளவனாக இருந்தால் நீ செய்வ. நம்ம செய்கிறது நல்லதா, நம்ம உருமால் செய்கிறது நல்லதா? அப்ப நீ பலகீனனாவே இருந்துட்டு போ. கைகளை உயர்த்தி வரலையா? நான் சொல்லுது புரியுதா இல்லையா? அதான் அவர் சொல்லுகிறார், நான் பலகீனனாக இருந்தால் அவருடைய வல்லமை என்னில் தங்கி இருக்கிறது. இப்ப நான் என் ஆண்டவரிடத்தில் சொல்றேன், சாகிறது வரைக்கும் நான் பலகீனனாய் இருப்பது நல்லது. மரிக்கிறது வரை மக்களே, மரிக்கிறது வரை, மரிக்கிறது வரை ஒரு பலகீனனாய். அல்லேலூயா, ஆமென். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், சாகிறது வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சாக விரும்பணும். நான் அடிக்கடி பிள்ளைகிட்ட சொல்ல, மக்களே இன்னைக்கு நான் சபையில நின்று பிரசங்கம் பண்றேன், ஆனா படுக்கையா இருந்தாலும் கட்டில கொண்டு இங்க போட்டிருப்பேன், படுத்துக்கிட்டே பிரசங்கம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நான் பலகீனனாக இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் அதிகமாய் தங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2011 வருஷம், சாரி 2004 வருடம், 4வது வருடம் ஒரு ஆக்சிடென்ட். இந்த இடத்துல 3 இடத்துல பிராக்சர். என் கையை இப்படி தொட்டில் மாதிரி கெட்டி பெருசா, இந்த பனை ஏறும் தொழில் செய்கிறவர்கள் மேலே போகும் பொழுது இப்படி எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, இதை மாதிரி கெட்டி 11 நாள் ஆஸ்பத்திரியில், 12வது நாள் கேரளாவில் ஒரு சபையில் கன்வென்ஷன். என் கை இப்படி இருக்கு, சட்டையெல்லாம் போட முடியாது, வலது கை. அப்ப எனக்கு அன்றும் என் பலகீனத்தினால ஊழியம் தடப்படப்பட, நான் என்ன பண்ணேன், டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் போறேன். அன்னைக்கு திருமணமாகல, யாருக்குமே தெரியாது, நான் ஊருக்கே சொல்லலை, வீட்டுக்கே சொல்லலை. என்னை என் தம்பிமார், ஊழியத்தில் உள்ள பிள்ளைகள், சிநேகிதர்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க. நேர ஊழிய ஸ்தலத்துக்கு வந்தேன்.
மறுநாள் காலையில் அப்ப என்கிட்ட ஒரு அம்பாசிடர் கார் கிடந்துச்சு. அம்பாசிடர் கார். இந்த ஒத்த கையை இப்படியே வச்சுட்டு என் பிள்ளைகள்ட்ட சேர்ந்து சட்டையை போட்டு தந்தாங்க. அப்ப இந்த இது இருக்கும் இல்ல, அப்போ உள்ள கியர் எங்க இருக்கும்? ஸ்டீரிங் பக்கத்தில் இப்படி இருக்கும் அம்பாசிடர் கார்ல. அந்த ஒத்த கையால காரை ஓட்டிட்டு திருமலைங்கிற இடம் திருவனந்தபுரத்தில் போயிருக்கேன். அங்க போய் மைக்க வச்சு கேட்டேன் ஸ்டாண்ட்ல. உண்மையிலே சொல்லுதேம்மா, என் கை தொட்டில்ல கிடக்கு. ஏறத்தாழ 13 வருஷமா படுக்கையாய் கிடந்த ஒரு மனிதனை அந்த ஒத்த கையால இடுப்பில் கட்டி இருந்த பெல்ட்டை கட்டி கட்டல்ல கடந்த அவனை மொத்த சபையின் சுத்தி ஓட வச்சிருக்கேன். அன்னைக்கு வெளிப்பட்டது போல தெய்வீக சுகம் என் ஊழியத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை பாஸ்டர். என் கை இப்படிதான் மக்களை இருக்கு, என் கை தொட்டில்ல கிடக்கு. ஆனா அன்னைக்கு வெளிப்பட்ட ஹீலிங் மினிஸ்ட்ரிய என்னால மறக்கவே முடியாது. ஆயிரக்கணக்கான மேடை ஏறி பிரசங்கித்து விட்டேன். பல்லாயிரக்கணக்கான மக்களை தெய்வீக சுகத்திற்குள் நடத்தி விட்டேன். ஆனா அன்னைக்கு நடந்த அற்புதத்தை என்னால மறக்க முடியாது. அன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன், நான் பலகீனனாய் இருந்தால் கிறிஸ்துவின் வல்லமை என் குடும்பத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அவர் என்னை பலகீனனாக சில இடத்தில் வைக்க காரணம் என்ன? தம்முடைய வல்லமை என் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், தீமைகளுக்காய் ஸ்தோத்திரம், நிறைவுக்கு ஸ்தோத்திரம், பலனுக்கு ஸ்தோத்திரம், பலகீனங்களுக்கு ஸ்தோத்திரம், தந்தவைகளுக்காய் ஸ்தோத்திரம், தராதவைகளுக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், விடுதலை வராத பகுதிக்காய் ஸ்தோத்திரம், இருக்கிறவைகளுக்காய் ஸ்தோத்திரம், இல்லாதவைகளுக்காய் ஸ்தோத்திரம். இருக்கிறவைகளால் உங்களுக்கு உண்டாகும் நன்மையை விட சில இல்லாய்மைகளினால் வெளிப்படுகிற நன்மைகள் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப இதை படிச்ச உடனே நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், சாகிறது வரைக்கும் ஒரு பலகீனனா இருந்துட்டு போறேன், உங்க வல்லமை வெளிப்பட்டா போதாதா? கையில இருக்கிற குச்சியை கொடுத்து விடுவோம், கையில இருக்கிற கர்ச்சீப்பை கொடுத்து விடுவோம். இந்த கண்ணாடியை கொண்டு அவன் கண்ணுல மாட்டி விட, அவனுக்கு கண்ணு தெரியும். நான் பலகீனனாய் இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுமானால் மரிக்கிறது வரைக்கும் நான் யாராக இருக்கிறேன்? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பலத்தில் மேன்மை பாராட்டவா, பலகீனத்தில் மேன்மை பாராட்டவா? கைகளை உயர்த்தி வர. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி முறுமுறுப்பிய ஆண்டவர் தரலன்னு ஆண்டவர் மேல வருத்தப்படுவிய. இருக்கிறத விட முக்கியம் மேன்மை இல்லாததுதான் தங்கச்சி. அல்லேலூயா. நான் பைபிளை படிச்சேன். நாம் பலகீனனாய் இருக்கிறது வரைக்கும் தான் தேவ வல்லமை என்னிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் பலகீனனாவே இருந்துட்டு போறேன். என்ன சொல்ல, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இருந்துட்டு போட்டுமே. அவர் பிச்சைக்காரன்னு சொல்ல போறாங்க, இருந்துட்டு போட்டுமே. பொழைக்க தெரியாதவன்னு சொல்றாங்க, இருந்துட்டு போட்டுமே. அறிவு கட்டவேன்னு சொல்ல போறாங்க, சொல்லிட்டு போட்டுமே. அவர்கள் என்னை பாராட்டுவதை விட என்னிலிருந்து வெளிப்படுகிற கிறிஸ்துவின் வல்லமையை கண்டால் போதாதா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீ பலவானா இருப்பது நல்லதா, நீ பலகீனனா இருப்பது நல்லதா? தங்கச்சி, நீ பலவானா இருப்பது நல்லதா, நீ பலகீனனா இருப்பது நல்லதா? பலகீனமா இருப்பதுனால் நல்லது. அப்ப தோத்திரம் பண்ணிட்டு எந்திரிச்சு போயே. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விதத்திலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு தெரியும் உள்ள இடத்துல நான் செய்வேன், எனக்கு தெரியாதுன்னு இடத்துல என் அப்பன் செய்வாரா. ஆனா என்ன கொண்டு என்ன செய்யணும்னு அவர் நினைச்சாரோ செய்திருப்பார். மக்களே, உன்னால முடியாததை குறித்து நீ வருத்தப்படாத. உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை அவருடைய வல்லமை செய்யத்தான் செய்யும். ஒரு ஆமீன் சொல்றீங்களா? ஆமீன் சொல்றீங்களா? அப்புறம் இந்த லூசு பயலுக சொல்லுகிற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு டென்ஷன் ஆப்படாது.
பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, டென்ஷன் ஆகப்படாது. அல்லேலூயா. எப்போ ஜாலியா இருக்கணும். எப்படி 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 எப்படி? இனி ஒரு மாதிரி ஒண்ணுமில்லையேன்னு வருத்தப்படுவிய. நிறைய பேருடைய ஜப குறிப்பு இன்னைக்கு ராத்திரி பழசெல்லாம் கழிச்சு போட்டுட்டு புதுசா எழுதிரு. இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே. இல்லாதது தான் நல்லது. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கணும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கணும், என் மேல் தங்கணும். நான் பலகீனனாய் இருப்பதில் சந்தோஷப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ஐயா, இப்போ நம்ம பாஸ்டர் நீங்க வந்து பொதுவாக நம்ம மீட்டிங் பாஸ்டர்ஸை கூப்பிடுதோம்ல, யாரை பார்த்து கூப்பிடுவிய? அழகானவர்களை பார்த்தா, வண்ணமா இருக்கிறவர்களை பார்த்தா, அல்ல வெள்ளையா இருக்கிறவங்களை பார்த்தா, யாரை பார்த்து? கிருபை உள்ளவனை பார்த்தான கூப்பிடுதா? ஆமாவா இல்லையா? நீங்க உங்க சபையில் மீட்டிங் கூப்பிட்டா யாரை கூப்பிடுவிய? அப்ப கிருபை உள்ளவனுக்கு தான் அங்கீகாரம், கிருபை உள்ளவனுக்கு தான் அங்கீகாரம். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க யார் அங்கீகரிக்கிறீங்க? பணக்காரனையா, படிச்சவனையா, கிருபை உள்ளவனையா? யார் அங்கீகரிக்கிறீங்க? சில பிள்ளைகள் நினைக்குது, இந்த ஆளு என்னதான் சொல்ல வராரு இப்போ, இல்ல உங்களை குழப்புற மாதிரி என்ன ஃபீல் ஆகுதானே? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அண்ணே என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறியா? அதான் கேட்குறேன். நான் பேசி வர்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம யார என்ன ஏன் இவர் கூப்பிட்டா? வெள்ளையா இருக்கிறதுனாலயா? கிருபை உள்ளவனா இருக்கிறதுனால தானே. நாளைக்கு ராத்திரி நம்மால் வர்றாரு காலையில, அவரை ஏன் கூப்பிட்டா? கிருபை உள்ளவரா இருக்கிறதுனால தானே. சரி, உங்களை நாங்க ஏன் கூப்பிடுதோம்? கிருபை உள்ளவனா இருக்கிறதுனாலே. கிருபை உள்ளவர்களை விரும்புறீங்களா இல்லையா? உங்கள்கிட்ட இருந்து கிருபை வெளிப்படணுமா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி வரல இல்லையா? சொல்லுங்க. எல்லாருமா தூக்குனியே, விஷயம் தெரியாம தூக்கி இருக்க. அதே வசனத்தை மறுபடியும் படி பார்க்கலாம். 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கிருபை உன்னில் விளங்கணும்னா நீ பலகீனனாகத்தான் இருக்கணும். புரியல? அல்லேலூயா. கிருபை என்ற வார்த்தையே பலகீனனுக்குரியது. கிருபை என்ற பங்கு பலகீனனுக்குரியது. அது எந்த பலவானுக்கும் இதுவரை ஆண்டவர் கொடுத்தது இல்லை. கிருபை என்ற வார்த்தை பலகீனனுக்குரியது மோனே, பலகீனனுக்குரியது. அப்ப இந்த உலகத்திலே கிருபை உள்ளவனா நான் இருக்கணும்னா மரிக்கிறது வரைக்கும் ஒரு பலகீனனா இருந்துதான் ஆகணும். ஹலோ ஹலோ ஹலோ. கிருபை வேணுமா இல்லையா? கிருபை வேணுமா இல்லையா? வீட்டில் கிருபை வேணுமா இல்லையா? குடும்பத்தில் கிருபை வேணுமா இல்லையா? இதை குறித்து பேசும் பொழுது நான் தேவ கிருபையை குறித்து பேசணும். ஆண்டவர் வருகிற வாரத்தில் யாரை கொண்டாகிலும் தேவ கிருபை எத்தகையது என்று பேசுவாராக. அந்த வேலையை நான் ஆவியானவர் கையில கொடுக்கிறேன். நான் கிருபையுள்ளவனா இருக்கணும்னா நான் பலகீனனா தான் இருக்கணும். இந்த உலகத்துல பலவானாக இருந்த எவனும் கிருபையை அனுபவிச்சதா சரித்திரமே கிடையாது. அப்ப எனக்கு தேவ கிருபை வேணும், எனக்கு தேவ கிருபை வேணும். நீங்களும் நானும் கிருபையுள்ளவர்களா இந்த பூமியில இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சே சில பலகீனத்தை நமக்குள்ள வச்சிருக்கார். இந்த பலகீனம் இவனுக்குள் இருந்தாதான் இந்த கிருபை அப்ளை ஆகும். இந்த பலகீனம் இவனுக்குள் இருந்தாதான் இந்த கிருபை வெளிப்படும். இந்த பலகீனம் உனக்குள்ள இருந்தாதான் கிருபை வேலை செய்யும். அதனால நீங்க பலகீனத்தை குறித்து வருத்தப்படக்கூடாது. பலன் செய்கிறதை விட கிருபை அதிகமாய் செய்யும். கிருபை உள்ளவர்கள் வாழ்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பலகீனங்களுக்கு என்ன செய்யுங்க? இனி எதற்காக உட்கார்ந்து மூக்கு சிந்திட்டு இருக்கப்படாது. எல்லாத்துக்காக சோத்திரம் பண்ணணும். எல்லாத்துக்காக என்ன செய்யுங்க? அண்ணே, நீங்க எந்த இடத்துல பலகீனர்களா நீங்க உங்களை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல கிருபை உங்களோட இருக்கும். ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சரியா ஒருத்தன் பைபிளை படிச்சா
அவன் முகத்துல கவலையே வெளியே தெரியப்படாது, தெரியாது. அவன் கவலைப்பட மாட்டான், அவன் கவலைப்படவே மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு தரணும்னு நினைச்சிருந்தா இவனும் தடுக்க முடியாது. அதுக்கு மேல அது எனக்கு வரலைன்னா அது எனக்கு வேண்டான்னு அப்பா நினைச்சிட்டார். விடு, வேற ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. விடு, டென்ஷன் ஆகாத. அல்லேலூயா. ராமீன் சொல்லுங்க. அப்ப அவருடைய வல்லமை என்னில் தங்கும்படி நான் பலகீனனாய் இருப்பது, அவர் கிருபை உள்ளவனாக நான் வாழும்படி நான் பலகீனனாய் இருப்பது. அப்ப இனி ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணக்கூடாதுக்கா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தானே சொன்ன, தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கும் காலத்து சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமா சந்தோஷம் எனக்கு தந்தி. சொத்து சுகம்னு நிறைவா வச்சிருக்கிறவனை விட இது ஒண்ணு இல்லாமையே அவன் சந்தோஷமா இருக்கிறான் தெரியுமா? அவன்கிட்ட தேவ கிருபை இருக்கும், அவன் ஜாலியா சுத்துவான். ஆமென். அல்லேலூயா. இப்ப சிலருக்கு அப்ப என் வீடு வைக்க முடியாதா, லோனு கட்ட முடியாதா, அதெல்லாம் தானா நடக்கும். நீ டென்ஷனா படாது, பிரஷரே வரப்படாது. என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுது தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்படித்தானே சொல்லுது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதான். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கென்று கர்த்தர் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றார். தெரிந்து கொள்ளுதல் என்கிறது பைபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட். என்னை பிரசங்கிக்க தெரிந்து கொண்டார், உங்க போதகரை பிரசங்கிக்க தெரிந்து கொண்டார், உங்களை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது? நீங்க நல்லா கவனிங்க. மனிதனுடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும் டோட்டலி டிஃபரண்ட். நான் ஒரு வசனத்தை சொல்றேன், எழுதுறவங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். நான் சொல்ற வேர்டுகள் அப்படியே எழுதுங்க. 26, 27, 28 பிராக்கெட்ல 29, 30 வசனங்களை எழுதிக்கிடுங்க. ரைட். இனி படிக்கலாமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி 26 தானே படிக்கணும். எப்படி எனில் சகோதரரே, எல்லாரும் அவர் படிக்கிறத கவனிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பாருங்க, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. இல்லை, ஞானிகள் இல்லை. அடுத்து வல்லவர்கள் அநேகர் இல்லை. வல்லவர்கள் இல்லை. பிரபுக்கள் அநேகர் இல்லை. பிரபுக்களும் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்து பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்து உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளணும்னா இருக்கிறவனை தெரிந்து கொள்ள மாட்டார். எவனிடத்தில் இல்லையோ அவனை மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுவார். இவன்கிட்ட பணம் இருக்கு, இவன்கிட்ட பணம் இல்லை, சரி இருக்கிறவன் இருக்கட்டும், இல்லாதவனை கூப்பிடு. இவனுக்கு அறிவு இருக்கு, இவனுக்கு அறிவு இல்லை, அவன்கிட்ட தான் அறிவு இருக்குல்ல, ஊர்ல பிழைச்சுக்கிடுவான். அறிவில்லாத பயலை பார்த்து கூப்பிடு. அவனுக்கு அழகு இருக்கு, இவனுக்கு அழகு இல்லை, அழகு இருக்குல்ல, 4 பேர் நேசிப்பான். அழகு இல்லாத பயலா கூப்பிடு. அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்கு வீடு இல்லை, வீடு இருக்குல்ல, பிழைச்சுக்குவான். வீடு இல்லாத பயலா கூப்பிடு. அவனுக்கு வேலை இருக்கு, அவனுக்கு வேலை இல்லை, வேலை இருக்குல்ல, அவன் பிழைச்சுக்குவான். வேலை இல்லாத பயலை கூப்பிடு. ஆண்டவர் ஒருவனை தெரிந்து கொண்டார், பலகீனமானவர்களைத்தான் தெரிந்து கொள்வார். இப்ப சொல்லணும், நான் பலகீனனாய் இருப்பது. ஆண்டவர் சூஸ் பண்ண வர தேடும் பொழுது நம்ம எல்லாம் எப்படி, அவன்கிட்ட இருக்கு, அவனை எடு. அவன் அறிவுள்ளவன், அவனை கூப்பிடு. அவனுக்கு ஞானம் இருக்கு, அவனை கூப்பிடு. அவனுக்கு வீடு வாசல் இருக்கு, அவனை கூப்பிடு. ஆண்டவர் என்ன சொல்லுவார், இருக்கிறவனை எல்லாம் போக சொல்லு, இல்லாதவனை பார்த்து நிறுத்து, அவன் தான் நமக்கு வேணும்னா. உலகத்தில் பலகீனன் எவனோ, தன்னை பலகீனனாய் பார்க்கிறவன் எவனோ
அந்த மனிதன் தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளுவார். ஆமென். சரி, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்ட காலத்தில் வேறே ஜாதிகள் இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? அதாவது ஒரு குடும்பமா எகிப்துக்கு போனாக, ஒரு 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 ஜாதியாக வெளியே வர்றாங்க. வெளியே வரும் பொழுது தேசத்தில் 7 விதமான பெரிய ஜாதிகள் என்ன செய்துச்சு? இருந்தது. ஏம்மா, அன்னைக்கு இருந்ததுல பெரிய ஜாதி யார் தெரியுமா? பெலிஸ்தியர்கள் தான். அவன் சும்மா சண்டைக்கு நின்னானே 4 லட்சம் 5 லட்சம் இப்படித்தான் சண்டைக்கு வருவான். கல்யாணம் விட்டு போமா, அப்ப இந்த கல்யாணத்துக்கு நம்ம 8 லட்சம் பேர் போவோம். சும்மா சண்டைக்கு வந்தாலே, சும்மா பைப்பில் நடக்கிற சண்டைக்கும் அவன் 1 லட்சம் 2 லட்சம்னு தான் வருவான். இங்க நம்ம 7000 2000 தான் தேடுவோம். அப்ப அன்னைக்கு இருந்ததுல பெரிய கிரவுடு யாருக்கு? இவ்வளவு பலவான்கள் ராட்சதர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. அவர்களெல்லாம் ஆண்டவர் சொன்னார், பெலிஸ்தியர் வேண்டாம், கானானியர் வேண்டாம், எபூசியர் அவனு வேண்டாம், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். இந்த கூட்டத்திலேயே கொஞ்சமா இருக்கிறது யாருன்னு பாரு. இந்த கூட்டத்திலேயே பைபிளை படிப்போமா? உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த கடைசி வேர்டை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். புரிஞ்சுல? ரீசன் அடுத்த வசனத்தில் இருக்குப்பா. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். நிறைய கூட்டத்தை பார்த்தார். எல்லாரும் பெருசா இருந்தானுவே, நீ மட்டும் தான் ரொம்ப ஒல்லியா இருந்த, இவனை கூப்பிடுன்ட்டார். நீங்க நல்லா கவனிங்க. நீ பலகீனனாக இருந்தால் தேவன் உன்னை தெரிந்து கொள்ள அவர் காரணமாய் மாறும். ஏன் சிலர் ஆண்டவர் இன்னும் சில பலகீனத்துக்குள்ள வச்சிருக்கார் தெரியுமா? என்னைக்கு அவன் தேர்வு செய்யத்தக்க தகுதியான ஒருவனாக இருக்கணும். இந்த உலகத்தின் பார்வை வேற மக்களே, தெய்வத்தின் பார்வை வேற. நீ எல்லாத்திலையும் பெஸ்டா இருந்தேன்னு வை, இந்த உலகம் ஒன்னு அங்கீகரிக்கும். நீ எல்லாத்திலையும் ஒஸ்டா இருந்தேன்னு வைங்க, ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார். அதனாலதான் எங்களுக்கு இந்த பாக்கியமே கிடைச்சு. நாங்க எல்லாம் பெஸ்டா இருந்தவர்கள் அல்ல. 1996 வருடம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்று ராத்திரியில் அவர் என்னை கூப்பிட்டார். நீ சாக வேண்டாம் வா. அன்று கைபிடித்தவர் இன்றைக்கு வரையிலும் கத்தர் வைத்தார். நாம் பலவானாய் இருந்ததனால் அல்ல, நாம் பலகீனனாய் இருந்ததனால். அல்லேலூயா. நீ பலகீனனாய் இருந்ததனால தான் அவர் உன்னை பார்த்து நீ எனக்கு வேண்டும் என்று சொன்னார். அதனாலதான் ஒரு பேர் வந்துச்சு, அவருக்கு சொந்தமானவன். அக்கா, நீ ஸ்ட்ரெங்தா இருந்திருந்தேன்னா இந்த வார்த்தை கேட்டிருக்கவே மாட்டாங்க. நீ பலகீனமான ஒருவளா இருந்ததனாலதான் ஏசப்பா உன்னை பார்த்து சொன்னார், என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் ஊழியக்காரே என் பிள்ளை. இது எதனால வந்துச்சு? உன் அழகுனாலயா? உன்னை ஒருத்தனும் விரும்பாததுனால உன் வீடு வரைக்கும் தேடி வந்து உன்னை கூட்டிட்டு வந்தவர் அவர் உன்னை தெரிந்து கொண்ட மகத்துவமே வேறனே. இப்ப சொல்லுங்க, நான் பலகீனனாய் இருப்பது பலகீனங்களுக்காக கர்த்தரை. அல்லேலூயா. வசனம் வாழ்ந்து பாரு மக்களே, ஜீவிதம் என்னன்னு தெரியும். நான் பலகீனனாய் இருப்பது நல்லது. அதனாலதான் ஊழியத்தில் வளர வளர வளர
சில நேரங்களில் நல்ல பிரசன்ஸ் ஊழியம் பயங்கரமா போகும் பொழுது உன்னை பலகீனனாக பார்க்கிற சில சூழ்நிலைகளை உங்களுக்கு அவர் ஏற்படுத்துவார். பார்த்தீங்களா? பாரு, சபையில பயங்கரமா பிரசங்கம் நடக்கும், ஆவியில பயங்கரமா ஆராதிச்சு தீயா வீட்டுக்குள்ள போவீங்க. வீட்டுக்குள்ள ஏறின உடனே கேட்கிற சத்தம் உங்க மொத்த கிருபையையும் நஷ்டப்படுத்துகிறதா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். ஏன்னு நினைக்கிற? அது என்ன பிசாசு கொண்டு வாரதா? வாரே நம்மால பிளான் பண்ணி பண்றது. பிரசங்கத்தை கேட்ட உடனே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு நிகர் ஒருவரும் இல்லை, நமக்கு உடனே ஒரு குதிரையில இருந்த ஒரு ஃபீல், அப்படி ஒரு ஃபீல். ராபர்ட் பாஸ்டர் மாதிரி ஒரு ஆள் வந்தா வெட்டி 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 வெட்டும்பார், இங்க கிடந்து வெட்டி எல்லாரும் வெடிச்சு ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள போகும் பொழுது வெற்றி பெற்ற ராணுவ வீரன் உள்ள போற மாதிரி உள்ள போற. மாமியார் உள்ளே இருந்துட்டு சொல்லுவா, இந்த நாசம் பிடிச்சவ வந்ததுல இருந்து என் குடும்பமே போச்சும்பா போச்சும்பா. வீட்டுல ஏறின உடனே வாக்குத்தத்தம் பலமா இருக்கும். இப்ப சொல்லி ராபர்ட் பாஸ்டர் சொன்ன வாக்குத்தத்தம், கார்த்திக் பாஸ்டர் சொன்ன வாக்குத்தத்தம் போச்சு, எல்லாம் மறந்து போகும். இனி ஒண்ணு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். என்னது? இவ வந்ததுனால குடும்பமே. இப்போ நான் என்னை யாராக உணர்கிறேன்? நான் என்னை யாராக உணர்கிறேன்? தகுதி இல்லை, விலகினன். ஏன் இந்த பாடுகள்? ஆண்டவர் பிளான் பண்ணி அடிப்பார். நீ ரொம்ப உயரும் பொழுது வச்சம்மா ஒரு குத்து குத்து. நீங்க ரொம்ப அழுகிற சில சூழ்நிலைகள் வந்திருக்கும், பார்த்திருக்கீங்களா? அனுபவிச்சேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. பிசாசு கொண்டு வந்ததா? இல்லை. உன்னை பலகீனன் என்று நீ மறந்து விடாதிருக்க கர்த்தர் அனுமதித்தது. முந்தின நாள் சாயந்தரம் தானம்மா வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி 850 பேரை பொளந்து கட்டி, யாரு? எலியா. அவன் இனி ஓம்பல இருக்கான், பொளந்துருவேன்னு போனான். 24 மணி நேரத்தில் இனி ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்கப்படாது. எடுமப்பா. ஏன்? நீ பலகீனன் என்பதை மறக்காதிருக்கும் நாள் வரைதான் உனக்கு எதிர்காலம் உண்டு. என்னைக்கு பாத்திரம் நிரம்பிட்டோ என்ன நின்னுரும், என்ன நின்னுரும். அதனாலதான் ரொம்ப சந்தோஷம் வருகிற உடனே அழுகிறதற்கு உடனே ஒரு வாய்ப்பு வரும்னு புரிஞ்சுக்கிடணும். நீங்களா புரியலைன்னா தானா வரும்பம் புரியும். புரியுதா? இதெல்லாம் லைஃப் பிராக்டிக்கல். எழுதிக்கணே, சாகிறது வரைக்கும் மறந்துடாத. இப்ப சொல்லுதுங்கள், இயேசுவை கவனிச்சிருக்கீங்களா? 5000 பேருக்கு ஆண்கள் 5000 பேர் சாப்பிட்றாங்க, 7000 பேர் சாப்பிட்றாங்க. இந்த விருந்து முடிஞ்ச உடனே இயேசுவை எங்க தேடி பார்த்திருக்கீங்களா? அவரோ தனியாய் போய் ஜெபித்து கொண்டிருந்தார். நமக்கு எப்ப சந்தோஷம் அதிகரிக்குமோ இயேசு அப்பப்ப தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். பைபிள்ல படிங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொழுது இயேசு தன்னை தனிமைப்படுத்துவார். ஏன் தெரியுமா? உலகத்துல சந்தோஷம் கூடுனா அடுத்த நாள் நான் வருத்தப்பட வேண்டிய சில சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஏன்? நான் பலகீனன் என்பதை உணர்வதற்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. இது பிசாசனுடைய பிரச்சனை ஒண்ணு இல்லை மக்களே. எழுதிக்க, இது வரணும், இது வரணும். நம்ம பலகீனனாக இருக்கிறது வரைதான் நீங்கள் தேவனுக்குரியவர்களாக நீங்கள் இருக்க முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் நான் ரொம்ப வளர்ந்துட்டேன்னு நினைச்சிட்டேன்னா இறக்கி விட்டுருவார். சாகிறது வரைக்கும் பிள்ளையாவே கடைசி வரைக்கும் கத்த நடத்துவார். என்ன? அவர் காலையே சுத்தி சுத்தி வா. என்னண்ணே? அவர் காலையே சுத்தி சுத்தி வாங்க. பாயிண்ட் முடியலனே, எனக்கு போதும்னு தோணிட்டு.
என்ன போதும், பிரசங்கம் எல்லாம் முடியலை, நான் லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். இப்ப சொல்லுங்க, பலகீனம் நல்லதா கெட்டதா? நல்லதானம்மா? ஸ்தோத்திரம் பண்ண, நமக்குல எல்லாம் சரியா போயிடும். அவர் கைவிட மாட்டார் மக்களே. உனக்கு ஆண்டவர் பிள்ளையை தந்திருக்காரா இல்லையா? அந்த பிள்ளை பட்னியா கிடந்தா உனக்கு வருத்தம் வருமா வராதா? உனக்கே வருதில்ல, என் அப்பனுக்கு வருமா வராதா? எல்லாம் எல்லாம் அழகாச்சு. இந்த 13வது நாள் உபவாச ஜெபத்தில் இந்த இரவில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, நான் பலகீனனாய் இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால தான் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் வெளிப்படுகிறது. அதனால தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனாக இருக்கிறேன். அதனால தான் கிருபையை சுமக்கும் பாத்திரமாய் இருக்கேன். இருந்துட்டு போ. உலகம் ஒன்று பேசுதாம்மா, பேசிட்டு போட்டும், நீ கிருபை உள்ளவனாகவே இரு. அதனால தான் யாரும் உங்களை என்ன விமர்சித்தாலும், ஏளனமாக பேசினாலும், அவமானப்படுத்தினாலும் செவியே கொடுக்கூடாது. அவ்வளவு தூரம் பேசுகிறாங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ப்ரமோஷன். என்ன ப்ரமோஷன்? அதை குறித்து வருத்தப்போ ஆண்டவர் நடத்துவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க என்ன ஐயா, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க என்ன. ஏன் தெரியுமா? முந்தானேத்து ராத்திரி 2 மணிக்கு மேலே தான், காலையில் 5:30 வரைக்கும் உட்கார்ந்து படித்தேன். அன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே இருந்த அந்த பாசத்தை ஐ ஃபீல். அந்த அறையில் எனக்கு அழதான் புரிஞ்சு, ஏன்னா அது எனக்கு சரியாக புரிஞ்சிருச்சு. அந்த அளவிற்கு ஆண்டவர் மனமிட்டு உங்களை நேசிக்கிறார்னா, உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னா நல்லா இருக்கு. உங்கள் கண்ணீருக்கு பதில் நீ நல்லா இருப்ப மக்கள். உன்னை எவன் முன்னாடியும் தலைகுனியும் எசப்பா என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆண்டவரை விட்டுறாதே, ஆண்டவரை விட்டுறாதே. ஆமாம், ஆண்டவரை விட்டுறாதே. காலை சுற்றி சுற்றியே வந்துருனே, என்ன அவர் நடத்துவார்னே. சரியா? கைகளை உயர்த்தி விரலையில் உயா சொல்லுங்க. ஆர் யூ ஹாப்பி? எழும்புங்க. நாளைக்கு பாஸ்டருக்கு, நான் நாளைக்கு ராத்திரி என்ன கூப்பிட்டாருன்னு நினச்சிருந்தேன். அவர் என்ன காலையில் கூப்பிட்டுருக்கார். நான் போன வாரம் ஊரில் இல்லை, நான் சவுதி அரேபியாவில் இருந்தேன். நான் ஊரில் இல்லை, நாளைக்கு வர முடியாது, இன்னொரு வாட்டி வருவேன். என்ன என்ன எப்போ கூப்பிட்டாலும் வருவேன் ஐயா. சரி ஐயா, இந்த ராத்திரி பலகீனத்தில் சந்தோஷப்படுவீங்களா? இல்லாய்மை இல்லை, இனி வருத்தப்பட மாட்டீங்களே, வருத்தப்பட மாட்டீங்களே. என்ன கடன் ரொம்ப வச்சிருக்கியோ, அதெல்லாம் சரியாயிரும். என்ன அவர் தீர்த்துருவா, சும்மா கடை, டென்ஷன் ஆகாதே, எல்லாம் அழகாக நடக்கும்ண்ணே. நீங்கள் கவலைப்படுறதுனால ஒன்றும் வரப்போகிறதில்லை. அப்பாட்ட சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போ. நீ போகிறதுக்கு முன்னால் தூதன் கையில் கொடுத்து விட்டுருவார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தூதன் கையில் கொடுத்து விட்டுருவார். பசிக்குன்னு சொல்லிட்டு போங்க, வீட்டில் சாப்பாடு கொடுத்து விட்டுருவாரு. அவர் நல்ல அப்பா ஐயா, நல்ல அப்பா. இந்த உலகத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்ன இதை மாதிரி ஒரு மீட்டிங் நடந்தது. நான் அந்த மீட்டிங் பாட போயிருந்தேன். அந்த சபையில் இப்போ பாஸ்டர் இருக்கிறான்னு வைங்க, அவருக்கு ஒரு பையன் இருந்தால் இந்த சபையில் எல்லா காரியம் செய்வாரா இல்லையா? என் கூட படித்த சிநேகிதனுக்கு அப்பா. என் சிநேகிதன் அங்கே பாட்டு பாடுறார், ஆராதனை நடத்துகிறார், டிரான்ஸ்லேட் பண்ணுறார். எனக்கு அப்பா இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்பா இல்லையேன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. நான் என்ன செய்தேன், பாட்டு பாடிட்டு பின்னால் போய் இருந்தேன். சபையில் சின்ன சபை தான், பின்னால் போய் இருந்து மனசில் நினைக்க, ஆண்டவரே எனக்கு அப்பாவை தந்திருந்தா என்னையும் இந்த மாதிரி ஒரு சபையில் அவர் உருவாக்கி பிரசங்கம் பண்ண சொல்லி இருந்திருப்பாரு. அப்போ 18 சபை ஆரம்பிச்சிருக்காங்க. என்னையும் பாட்டு பாட வச்சிருப்பார், பிரசங்கம் பண்ண வச்சிருப்பார், என்னையும் உருவாக்கி விட்டுருப்பாரு. ஆண்டவரே தெருவில் நிற்கிறேனே, தெருநாய் மாதிரி, எனக்கு யாரும் இல்லையா ஆண்டவரே. பின்னால் போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ அந்த பிரசங்கம் பண்ண அந்த பாஸ்டருக்கு என்ன தெரியாது பார்த்துக்க. ஒரு 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் டப்புன்னு என்னை பார்த்து, என் மகனே தகப்பன் இல்லை என்று வருத்தப்படுகிறாயான்னு கேட்டான். எப்படி தகப்பன் இல்லை என்று வருத்தப்படுகிறாயா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா,
உன்னை இந்த ஊழியத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உன் தகப்பனை காலத்திற்கு முன் நான் எடுத்துக்கொண்டேன். அப்ப அப்பாவுடைய மரணத்திற்கு பிறகு பின்னால நான் தான் காரணமா இருந்திருக்கேன். நல்ல வேளை எங்க அம்மா இல்லை, என்ன அப்பமே விஷம் வச்சிருக்கோம். ஆனா அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், மக்களே, தகப்பன் இல்லை என்று வருத்தப்படாதே, நீ பூமியில் இருக்கிறது வரைக்கும் உனக்கு நான் ஒரு தகப்பனாக இருப்பேன். தகப்பனாக ஒரு பின்னணியமும் இல்லாம ஒரு பேண்ட் 2 சட்டை, ஒரு பேண்ட் 2 சட்டை, ஒரு பைபிளை எடுத்துட்டு இறங்கி வந்தவன் தேசம் அறிகிற ஒரு மனிதனாய் வருவதற்கு காரணம் அவர் எனக்கு அப்பனா இருந்ததனால. என்ன, அந்த தெய்வம் உன்னோடு இருப்பார். எந்த பலகீனங்களை குறித்து வருத்தப்படக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கு மேலே ஏதாவது தேவைன்னா ஒரு வார்த்தை அவற்றை போய் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடணும். அவர் வீட்டுக்கு கொடுத்து விடுவார், அவர் ஆபீஸுக்கு கொடுத்து விடுவார், அவர் பேங்குக்கு கொடுத்து விடுவார், அவர் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுவார், அற்புதம் செய்வார். எழுதிக்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்க 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி உங்க பலகீனத்தை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு கணம் கண்களை மூடி, இதுவரைக்கும் நீங்க எது இல்லை, எது பிரச்சனை, எது பாடுகள் நீங்க அழுதீங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சகோதரனா சொல்றேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. நீனும் நானும் பலகீனனா இருக்கிறதுனால தான் நம்ம தோள் மேல இருந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ராத்திரி வேளை மனந்திறந்து செய்தியை புரிந்தவர்கள் பலகீனங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் நன்றியோடே, என் பலகீனங்களுக்காக ஸ்தோத்திரம், என் பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், என் அவமானத்திற்காய் ஸ்தோத்திரம், என் கஷ்டங்களுக்காய் ஸ்தோத்திரம், என் இல்லாய்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், நான் சந்தித்த பரீட்சைகளுக்காய் ஸ்தோத்திரம், என் மேல் விழுந்த பழிகளுக்காய் ஸ்தோத்திரம், என்னை விட்டு போன உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம், என்னை பழித்த உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சிலர் என்னை விட்டு பிரிஞ்சதுனாலதான் இயேசு என்ற உறவு எனக்கு கிடைத்தது. சில உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தெய்வீக நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ராத்திரி வேளையில் இதை புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். பரிசுத்த ஆவியானவர் இனி வரும் நாட்களை கிருபையிலே வாழ்வதற்கு உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும். சில பிள்ளைகளின் மேலே கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படுகிறது நான் பார்க்கிறேன். தெளிவானைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுகிற ஒரு தைரியம், ஒரு தைரியம், ஒரு தைரியம், ஒரு தைரியம், ஒரு தைரியம், ஒரு தைரியம் சில பிள்ளைகளின் மேல் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படுகிறது. எஸ், எந்த பிரச்சனைகளையும் துணிந்து எதிர்த்து நிற்கிற ஒரு தேவ கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அன்றைக்கு கோலியாத்தை கண்டு சவுல் பயப்பட்டு கொண்டிருக்க, கோலியாத்துக்கு முன்னே எதிர்த்து ஓடின தாவீதை போல இன்றைக்கு ராத்திரி 40 நாட்களாய் நீ சந்தித்த பிரச்சனையை குப்பையாய் நினைக்கிற ஒரு தெய்வீக அதிகாரம், the mighty touch Jesus. Hallelujah. 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 Praise the Lord. Amen. கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனை கூப்பிட்டார், நீ போப்பான். இல்லை, என் குடும்பம் சின்னது, என் கோத்திரம் சின்னது, என் வீட்டில் நான் சின்னவேன்னா. கிதியோனை பார்த்து சொன்னார், அதெல்லாம் சரி, உன்னை அனுப்புறவர் நான் பெரியவர், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? இருக்கிற இந்த பலத்தோடு இப்போ நீ நல்லா இருப்ப. ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், உங்களுடைய எந்த சந்தோஷமும் ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். மறந்துடாது.
நான் சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுடைய எந்த சந்தோஷமும் அவரை துக்கப்படுத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன? ஆமா, நான் சிரிக்கிற ஒன்று, என்னை சிரிக்க வைக்கிற ஒன்று என் அப்பனை துக்கப்படுத்துமானால் அது கோடிகளானாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒன்று, என்னை சிநேகித்து சுமக்கிற என் தெய்வத்தை அளப்பண்ணுமானால் அது எனக்கு வேண்டாம். அவ எனக்கு வேண்டாம், அவ எனக்கு வேண்டாம், அந்த குப்பை எனக்கு வேண்டாம். எங்க அப்பாவை அள வச்சு இவனோடு சந்தோஷமா இருக்கவா, அந்த மகிழ்ச்சி குப்பை. கர்த்தருக்காக ஓடிக்கும். அதுல மட்டும் கவனமா இருக்கு. நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன? நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அப்பா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இவங்க நல்லா இருப்பாங்க, கைவிடாதீங்க. முடியாதுப்பா உங்களால் இவங்களை கைவிட. இந்த ஊழியத்தையும் பாஸ்டர் குடும்பத்தையும் உடன் ஊழியர்களையும் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன். கடைசி வரைக்கும் காலை சுத்தி சுத்தி வருகிற செல்ல குழந்தைகளா இருக்க இவர்களுக்கு உதவி செய்யும். ஒரு நாள் இவர்களுடைய மகிழ்ச்சி உம்மை பாதிக்காதபடி பார்த்துக்கொள்ளும்.